நூற்றி 73 பக்கம். 173. வசனம். ஓம். 181 சூரத்துல் அராஃப். உட சவுண்ட் நல்லா பின்னுக்கு ஐயே, எல்லாமே மாதிரி இல்லையே. சரிப்பா, சரியா? இப்போ சரியா கூட வந்து என்ன கூட சரி வரும் தெரியல. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وإذ نتقنا الجبل فوقهم كأنهم ظلة وظنوا كأنهم لله. كأنه سر كأنهم ஒரு சவுண்ட் கேட்டுச்சு. وإذ نتقنا الجبل فوقهم كأنه ظلة وظنوا أنه واقع بهم خذوا ما آتيناكم بقوة واذكروا ما فيه لعلكم تتقون. وإذ أخذ ربك من بني آدم من ظهورهم ذريتهم وأشهدهم على أنفسهم ألست بربكم قالوا بلى شهدنا أن تقولوا يوم القيامة إنا كنا عن هذا غافلين أو تقولوا إنما என்ன மது அசலா இல்லாட்டி என்ன மது منفصل. எத்தனை ஒரு செகண்ட் அப்படியா? لا سر. أو تقولوا إنما أشرك آباؤنا من قبل وكنا ذرية من بعدهم أفتهلكونا بما فعل مبطلون. திருப்பி அவசரத்தை ஃபுல்லாக திருப்பி போதும். 2 பேர்ல பெரிய பிள்ளை. أو تقولوا சொல்லி أو تقولوا சார் நீங்க தான் வந்தீங்க. போன கிளாஸ் ரெக்கார்டிங் கேட்டா? இல்லை சார். அப்போ இது போகிற பேரண்ட்ஸ் எழப்படாது. அல்லது இப்போ நான் கிளாஸ் எடுக்க மாட்டேன். நீங்கள் ரெக்கார்டு கேட்கணும். அப்போ தான் நீங்கள் விட்ற பேலை உங்களுக்கு விளங்கும். போன கிளாஸில் நிறைய இடத்துல நீ பிழை விட்டிருந்த. இந்த பிழைகளை பார்த்துட்டு வரணும்னு நினச்சேன் நான். அப்போ என்ன பார்க்கல, எப்படி புது படத்துக்கு போனேன். அப்போ போன படம் திருப்பி போகும். கடைசி கிளாஸ்லேயும் நிறைய இடங்களில் பிழை வந்து ஞாபகம். நீங்க சரியா ஓதியோ பிழையா ஓதி நான் பிள்ளைன்னு சொல்ல நான் அப்படித்தான் ஓதுன்னு சொன்ன ஞாபகம் மிக்குதா? அப்போ போன படம் திருப்பி வந்து புதிய படம் ஓதையில நீங்க ரெக்கார்டிங் கேட்கணுமே. அப்போதான் உங்களுக்கு விளங்கும். நான் இதெல்லாம் சரியா ஓதிக்கிறேன், சரி இதெல்லாம் பிள்ளைன்னு சொல்லிக்கிறாரு, நான் இதெல்லாம் பிள்ளையா தான் ஓதிக்கிறேன், சரி இது பிள்ளைன்னு சொல்லிக்கிறேன், இந்த இடத்துல நான் மாற்றி கொள்ளணும், இதான் என் சவுண்ட் வைக்கிற பிரச்சனை, இது ஏன்டா உச்சரிப்பில் பிரச்சனை உங்களுக்கு விளங்கும். சும்மா ஓதினா ஓத பிழை வரும். நான் பிழை பிடிச்சி கொண்டு தான் இப்பேன். நீங்க சரியா தான் ஓதினாலும் பிள்ளையா தான் ஓதும், செய்ய வழி இல்லை. அப்படிதான் நீ ரெக்கார்டு கேட்குறீங்களே. இப்போ நீங்கள் அவுத்தா கூழு ஓதினா வா அவுத்தா கூழு ஓதினா யாருக்கு தெரியும்? எப்போ தெரியும்? அடுத்த கிளாஸ் சத்தம் போட வந்தால் அதெல்லாம் தெரியும். அப்படியா எல்லாம் வகை இறங்கும். ட்ராவல் படுத்துக்கு போகிற அப்படியா அம்மா ட்ராய் என்ன செய்யும்? நீங்கள் பேத்திட்டு ஒரு டைம் ஒன்று எடுத்து இந்த ரெக்கார்டை கேட்டால் தான் குர்ஆனை நீங்கள் பார்த்து கொண்டு ரெக்கார்டை கேட்குற நேரம் நான் வா அவுத்தா கூலுண்டு ஓதிக்கிறேனா அல்லது தக்கூலுண்டு மட்டும்தான் நான் ஓதிக்கிறேன்,
ஏன் இந்த இடத்துல நான் பிழை விட்டேன்னு சரி பிடிச்சாரு சரி சரியா தான் பிடிச்சிக்கிறாரா இல்லை இது சரி சும்மா பிடிச்சிக்கிறாரு நான் அப்படி தான் சரியா தானே ஓதிக்கிறேன் எங்கிட்ட நீங்க தான் கேட்கணும் விளங்குதா இப்போ நான் அந்த பக்கத்து இப்போ அடுத்த கிளாஸ் ஒரு செல்வேன் இந்த 2 3 பேரை வந்துட்டு இப்போ விளங்குதாரா இதுக்கு நீங்க கேட்டா தான் உங்கள்கிட்ட ஒரு நம்பிக்கை வரும் நான் பிழையா ஓதுறல்ல நான் சரியா தான் ஓதுறேன் என்ற ஓதல் இன்னும் சரியா தான் வருது இல்லை நான் இந்த ஓதல் பிழையா தான் வந்திக்குது நான் இன்னும் ரெடி ஆகணும் என்ற பிழையை குறைக்கணும் என்று உங்களுக்கு ஐடியா வரும் அல்லது வர வர பிழை தான் கூடும் விளங்குதா ராய் ஏன் உங்களோட ரெக்கார்டை கேட்க சொல்றேன் இந்த சவுண்டை காணும் சார் ஆ أو تقولوا إنما أشرك آباؤنا من قبل وكنا ذرية من بعدهم أفتهلكنا بما فعل المبطلون وكذلك نفصل الآيات ولعلهم يرجعون واتل عليهم نبأ الذي آتيناه திருப்பி واتل عليهم نبأ الذي آتيناه ம் 3 பிழையா எத்தனை முறை நீங்க பாட்டி திக்கிறீங்களோ அத்தனை முறையும் பிள்ளை தான் அது திருப்பி واتل عليهم نبأ الذي آتيناه آياتنا فانسلخ منها فأتبعه الشيطان فكان من الغاوين ولو شئنا لرفعناه بها ولكنه أخلد إلى الأرض واتبع هواه فمثله كمثل الكلب إن تحمل عليه يلحث பல வசந்த பற்றி தான் வரணும் எல்ஹஸ் ரெண்டு வரையில் அது இன்னொரு பிழை இது அதை நீங்க சரியா ஓதுனா பிழை தானே அது தஹ்மில் வரக்கூடாது தஹ்மில் அலை அந்த இல்லு வந்துடாம ஓதணும் வரல வரப்பாத்து ولو شئنا لرفعناه بها ولكنه أخلد إلى الأرض واتبع هواه فمثله كمثل الكلب إن تحمل عليه يلهث أو تتركه يلهث تتركه يلهث அடுத்த பிழை பூனிட்டு இல்லை அது திருப்பி ولو شئنا لرفعناه بها ولكنه أخلد إلى الأرض واتبع هواه فمثله كمثل الكلب إن تحمل عليه يلهث أو تتركه يلهث ذلك مثل القوم الذين كذبوا بآياتنا فاقصص القصص لعلهم يتفكرون ساء مثل القوم الذين كذبوا مثل القوم ஓதுறது مثل வீட்டில் அப்படி தான் ஓதி போல நீ என்ன மெசலல் கோம் இப்படியா அப்படியே வரும் இப்போ மெசலல் கவும் வேற ஒன்றும் தெரியாது அப்படியே மெசலல் கவும்ண்டா ஃபத்தாத்து நீக்கணும் ஃபத்தாத்தை நீ வந்து இது எப்படி ஓடுறது இதெல்லாம் படிப்பிச்சாச்சா
இதெல்லாம் பார்க்காம வந்து அப்ப நீ கொரோனாவை வீட்டில் திறந்து பார்க்காம தான் வந்தீங்க அப்படின்டா. கண்ணால் பார்க்காம ஓதி ஓதி பாடிட்டு வந்தீங்க. அப்படிதான் சொல்லணும். எனக்கு ஓதையிலும் என்று தான் வந்தீங்க. அப்படிதான் சொல்லணும். இருந்து ரெடி ஆகணும். லேசி மாசம் லேசியும் இல்லை. கொரோனா மறக்க டக்குனு மறந்துடும். இந்த விஷயமெல்லாம் மறந்துட்டு இப்ப. அப்போ பெருசாக அப்படி நிப்பாட்டிட்டு போயிட்டு படிப்போம் அதை. சொல்லித்தரல அந்த மாதிரி இடமெல்லாம் அப்படி ஓதணும் வேண்டியது. இல்லை சார். ஆ என்ன சொல்லித்தரல அப்படியா? இதுக்கு முன்னாடி இப்படி வரமாட்டு வரல அப்படியா? வசனத்துல கடைசி எழுத்துக்கு தன்மையினுடைய அடையாளமும் அடுத்த எழுத்துக்கு சுக்கோனும் வேற எங்கேயும் வந்து இதுக்கு முன்னுக்கு அப்படியா? ராய்ட். இப்ப நான் உங்களுக்கு காட்டினா இதுக்கு முன்னுக்கு ஓது நடமண்ட என்ன செய்யுது? இந்த மாதிரி இடம் கொண்ட இப்ப நான் காட்டினா அதுக்கு பேர் என்ன செய்யுது? இன்னும் சத்தத்தை காணும். இதுக்கு முன்னுக்கு இப்படி இடம் கொண்டே சொல்லி தரல. சரி இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ஓதுறேன்டா. அப்ப நான் காட்டுவேன். காட்டவா? மொபைல காணும். என்ன தெரியாது அப்படியா? வந்தில்ல வந்தில்லன்னு கேட்டாலும் ஆன்சர் இல்லை. வந்திக்கான்னு கேட்டாலும் ஆன்சர் இல்லை. இப்ப என்ன பிரச்சனை? சாகம் அடைச்சிட்டு ராய். சரியா சார். ஆ படிச்சு ஓதில்லைக்கு முன்னுக்கு அப்படியா? சரியா. அதுவும் தெரியாது. ஓதுனா தெரியாது அப்படியா? அப்ப ஃபுட் பாடத்தை ரெடி ஆகல. நீங்க ஓத போகல இந்த ஐடியா வரலையா? எப்படி ஓதுறேன்னு சொல்லி யோசிக்க வரலையா? வீட்டுல ஓதுன்னு அப்படித்தானே பாடத்தை ஓதலையே இது இந்த பக்கத்தை. ஓதினா சார். எப்படி ஓதின இந்த இடத்த தாண்டின எப்படியன்? மசாலல் கவுமெண்ட் சொல்லி வாய்க்கு வாரத்தை ஓதிட்டு போனா எப்படியன்? பத்தாயிரத்துன்னு வந்தா அப்படி ஓதலாம். மசாலன்னு சொல்லி லாமுடுக்கு மேல பத்தாத்துன்னு இருந்தா தானே உங்களுக்கு மசாலல் கவுமெண்ட் ஓதலாம். எப்படி பத்தாயிரத்தை இருந்தா மசாலல் கவுமெண்ட் ஓதலும்? யாரை ஏமாத்தீங்க? உங்களே நீங்களே ஏமாத்தி கொண்டீங்க. ஓதல பாத்தீங்களா? இங்க மாட்டி கிளாஸ்ல வந்து மாட்டி கொண்டீங்க. இப்போ ஃபத்தஹத்தைன் வந்து ஃபத்தஹத்துன்னா விளங்கிச்சு அப்படியா? ரைட். சரி குயிக்கா அவசரமா சூறா கியாமா பெறட்டுங்க. குயிக்கா பெறட்டணும். 10 செகண்ட் தான் டைம். சூரத்துல் கியாமா. குயாமாவா சார்? ஓ 10 செகண்ட்ல பெறட்டணும். அல்லது நான் விட சொல்ல மாட்டேன். முடிஞ்சா டைம் சரி. பெறேஜா இன்னும் பெற முடியலையா? இல்லையா? அப்போ குர்ஆனும் மறந்துட்டு கிடையாது. பெருநாள் எல்லாம் மறந்தாகி. டக்குண்டு டைம் டைம். என்ன பெற முடியலையா? சூரத்துல் கியாமா என்ன பெற முடியலையா? முடிஞ்சா பக்கம் என்ன பக்கத்து நம்பர் என்ன டக்குனு சொன்ன நம்பர்? 577. 577. அங்க பாருங்க 12வது வசனம். ஓதுங்க பாபம். 12வது வசனம். சொன்னீங்களே படிக்கலன்னு சொல்லி தெரியாதுன்னு சொல்றீங்க. அப்புறம் முன்னுக்கு படித்தரலன்னு சொன்னீங்க. ஓதுங்க பாபம். சத்தம் போட்டு ஓதணும். 12வது வசனம். யௌமஇதினில் முஸ்தகர். என்னது யோம இது நீல்னு ஓதுறீங்க? அங்க என்ன இருக்குது? கசரத்தையும் தானே இருக்குது. அங்க யாரு சொல்லி தந்தது? அங்க யாரு சொல்லி தந்தது அப்படி ஓத சொல்லி? அது வேற யாரும் சொல்லி தந்தது அப்படியா?
ஆ அப்போ சொன்னீங்க இப்போ அதெல்லாம் சொல்லித்தரல இப்படி ஒன்று ஓத உனக்கு வந்தே இல்லைன்ற இப்போ இதெல்லாம் நான் ஓதலையானோ ஓதிட்டோம் ஆ ஓதிட்டோம். ஓதிட்டா தானே ஓதினா தூக்கி குப்பையில் வீசியாச்சு எல்லாம் மறந்துட்டு அப்படி தானே இல்லை இல்லையா அப்போ இப்போ நான் கேட்டால் விட வந்தீங்க இப்போ நான் கேள்வி கேட்டே 10 நிமிஷம் உட்காந்து முடியும் இதில் அப்படி ஒன்று தெரியாது முதலாவது அப்படி ஒன்று ஓதவே இல்லை அதுக்கு முன்னுக்கு அப்படி ஒன்று ஓதல வரவே இல்லை மூணாவது அப்படி ஒன்று தெரியாது 3 விட வந்திக்கிறேன் ஏறா இது அப்போ என்ன செய்யணும் இப்போ சொல்லுங்க உங்களுடைய ஸ்க்ரீனை பார்த்து சொல்லுங்க இப்போ என்ன நடக்குது 173 பக்கத்தில் இப்போ என்ன எங்கே நடக்குது சமலனில் ஆ இப்போ யார் இருந்து இப்போ எங்கே இது வகி இறங்கிச்சோ இப்போ லேஸ்லாம் வந்துட்டு போனாரோ இல்லை ஆ வீட்டில் ரெடி ஆகுற நேரம் சும்மா கனாப்பாறைக்கு ஓதிட்டு வர இயலாது அந்த ஓதல் ஓதினா கிளாஸில் மாட்டுவீங்க ரைட் ரொம்ப கவனமாக தான் நான் ஓதணும் அந்த ஓதி பழகுறது தான் உங்களுக்கு தர டைம் ஆ ஓதுங்க திருப்பி இப்போ லைட்டாக விஷயம் எப்படி வருதுண்டு திருப்பி சொல்லணும் இன்னொரு இடம் வரப்போகல அது அப்படி ஒன்று படிக்கல தெரியா வந்து இல்லை இதுக்கு முன்னுக்கு சொல்லணுமா ساء مثلا القوم الذين كذبوا بآياتنا சவுண்ட் குறைஞ்சி திருப்பி وأنفسهم ساء مثلا القوم الذين كذبوا بآياتنا وأنفسهم كانوا يظلمون من يهد الله فهم مهتدي ஃபஹும் முஹ்ததி சரியா فهو المهتدي வாவோட உச்சரிப்பு வரலையே அதான் ரெக்கார்ட் கேட்க சொல்லுது இப்போ வாவோட உச்சரிப்பு ரெக்கார்டும் கேட்கணுமா நிறைய இடங்கள்ல உச்சரிப்புகள் தெரியவில்லை இப்போ யப் லீமூன் லாம்ட உச்சரிப்பு தெளிவில்லை மறைஞ்சு போகுது விளங்குதாரா அது من கேளுங்க அது வந்து எல்லாருக்கும் வர பிரச்சனையும் உண்டு சில எங்கட இயல்புல எங்கட வாயிட ஸ்பீடுக்கு சில எழுத்துக்கள் எங்களை விட்டு என்ன செய்யும் மறைஞ்சு போய்த்திடும் பக்கத்துல இருந்து கேட்குற ஆளுக்கு நீங்க வேற என்னத்தையும் ஓதுற மாதிரி தான் கேட்கும் இப்போ நாங்க தான் என்ன செய்யணும் எங்கட ஓதுல ஒரு முறை கேட்கணும் அதுல கேட்டுதான் நான் என் எழுத்துல எந்த எழுத்துல வந்து உச்சரிப்பு தெளிவு போதாது நான் இந்த எழுத்துக்களை கொஞ்சம் கவனமா தெளிவா எடுத்து ஓதணும் என்கிறத நீங்க தான் பார்க்கணும் அதுக்கு தான் உங்களோட ரெக்கார்டிங் கேட்க சொல்லுது அடுத்த கிளாஸ் ரெக்கார்டு கேட்காம வரணும் சரியா சரி ம் போதும் من يهد الله فهو المهتدي ومن ஃபஹுவல் என்றது يضل பிள்ளை ஃபஹுவல் முஹ்ததி ஃபஹுவல் 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 ஹூட உச்சரிப்பு கொண்டு வரணும் من يهد الله فهو المهتدي ومن يضلل فأولئك هم الخاسرون எத்தனை பேரை வந்து ஒரு பேரையும் வரல அப்படியா வந்திருக்கு சார் ஆ எத்தனை பேரை 5 பிள்ளை 5 பேரையா இல்லை 6 ஆ ஒரு வசனத்துல 6 பிள்ளை 2 வசனத்துலயும் 5 பேரை வந்துட்டு இப்போ இதோட 6 பேரை வந்துட்டு ஒரு வசனத்தை நீங்க 3 முறை ரிப்பீட் பண்ணீங்க அங்கேயும் 3 பேரை இன்னொரு வசனத்தை 2 முறை ரிப்பீட் பண்ணீங்க அங்கேயும் 2 பேரை 5 தான் பேரை அப்படியா 6 பிள்ளை ஆ அப்போ அதெல்லாம் வேற ஒரே பேரை வந்து எப்படியா இந்த பக்கம் அடுத்த கிளாஸ் ரிவ்யூ வேணுமா ஓதுங்க அடுத்த பேஜ் ولقد ذرأنا لجهنم كثيرا من الجن والإنس لهم قلوب لا يفقهون بها ولهم أعين لا يبصرون بها ولهم آذان لا يسمعون بها أولئك
الأنعام بل هم أضل أولئك هم الغافلون ولله الأسماء الحسنى فادعوه بها وذروا الذين يلحدون في أسمائه سيجزون ما كانوا يعملون وممن خلقنا أمة يهدون بالحق وبه يعدلون. டிபிஎன் வபிஹியை சேர்த்தீங்க பில் ஹாக்கிலேருந்து சேர்க்கணுமா? ம் என்ன சார்? வபிஹியை பேத்திட்டு பில் ஹாக்கையில சேர்த்தா எடுத்து ஓதணும். அப்படியே படிச்சுக்கலாம் எழுதுங்க. இல்லை சார். ம் ஏ இல்லை. والذين كذبوا بآياتنا سنستدرجهم من حيث لا يعلمون அதுலேயும் பிழை. وأملي لهم سر வசனம் பிழை. والذين كذبوا بآياتنا سنستدرجهم من حيث لا يعلمون. என்ன உன்னால ஒன்றும் இல்லை அப்படியா? உன்னாலாம் படிச்சு இல்லை அப்படியா? உன்னாக்கள் ஒன்றும் இல்லையா? அது என்ன பிரச்சனை விளங்குது இல்லை எனக்கு என்னன்னு சொல்லி எல்லாம் மறந்துட்டா. والذين என்ன மறந்துட்டா என்னன்னு சொல்லுங்க போல. உன்ன ஒன்று இல்லை அப்படியா? இருக்குதா? என்கிட்ட அப்படி விளங்கல ஓதல்ல தான் கேட்டேன். والذين كذبوا بآياتنا سنستدرجهم من حيث لا يعلمون وأملي لهم إن كيدي متين أولم يتفكر ما بصاحبهم அப்படியே நிப்பாடுறது. நிப்பாடுறது யாரு? என்ன பிரச்சனை? வீட்டுல ஓது இல்லையோ அல்லது எப்படி ஓதின? அதான் அடுத்த கேள்வி. அடுத்த பக்கத்தை எப்படி ஓதுனீங்க? எப்படி ரெடி ஆயினீங்க? இப்படித்தான் ரெடி ஆயினேன். எப்படியா? எப்படி எப்படி இப்போ இந்த பிளப்பலையா சத்தம் போட்டு பேசுறேன் ராய். அவலம் யதஃபக்கருன் ரெடி ஆயினேன். அதுதான் கேட்குறேன். ஏன் இப்போ அப்படி ரெடி ஆயினேன்? அப்படி அதுக்கு இப்போ ரெடி அல்ல. அதுக்கு பேர் என்னடா மேலோட்டமாக குர்ஆன் ஒழுக்கா ஓதிட்டு வந்தா சரி என்று சொல்றது. அது அப்படியே இல்லை. அது அந்த 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 பருப்பு எங்கிட்ட வேகாது. அப்படி ஓதையல. அது உங்களோட குர்ஆன் மசாலா நீ போயிட்டு அப்படி ஓதலாம். அது வேறு விஷயம். எங்கிட்ட அப்படி பார்க்கல. நாங்க உன்னிப்பா நுணுக்கமா பார்ப்போம். இதெல்லாம் ரெண்டாவது திருப்பி ஓதும் அடுத்த கிளாஸ். இதுலேயும் பெரிய பிள்ளை உன்னா இல்லை எழுத்துல பிரச்சனை, வபிஹி யாதில் நிப்பாட்டுறது இடத்துல பிரச்சனை, வசனத்துல கடைசியில குஃபுர் இடத்துல நிறுத்தி ஓதக்கூடிய இடத்துல நிப்பாற்ற ஒழுங்குல பிரச்சனை. விளங்குதாரா? இது மிக 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 நுணுக்கமாக தான் நீங்க ரெடி ஆகணும். சும்மா வாய்க்கு வரலாம் ஓதிட்டு போயிட்டு ரெடி ஆயிட்டேன் சரி எனக்கெல்லாம் தெரியும் என்று ஓதையில எங்கள்கிட்ட. நீங்க சரியா ஓதினா அல்ஹம்துலில்லாஹ் நாங்க பாராட்டுறோம், வெல்கம் பண்றோம். நான் சத்தம் போடாம இப்போ நீங்க ஓதி கொண்டு போகலாம். இப்படி குர்ஆன்ல ஒண்டிக்க குர்ஆன் அமைப்பு உண்டாயிக்க நீங்க ஒரு திசையில ஓதையில அது பிரச்சனை. திருப்பி அந்த வருஷம் திருப்பி ஓதணுமா? أولم يتفكروا
ما بصاحبهم من جنة إن هو إلا نذير مبين أولم ينظروا في ملكوت السماوات والأرض وما خلق الله من شيء وأن عسى أن يكون قد இந்த இந்த கஷ்டமான என்ன செய்யணும் ராயிட் இடையில போயிட்டு முட்டி மோதி நிப்பாட்டணும் சொல்லி தந்தீங்க அப்படியா இல்லை சார் மூச்சு அடைக்குது சளி அடைக்குது எச்சி போப்புது மூச்சு நிற்க போகுதுன்னா மூச்சு முட்டு வரைக்கும் போயிட்டு ஓதிக்கொண்டு நிப்பாட்டணும் அப்படியா ராயிட் இல்லை சார் ஆ அது சத்தம் வருது இல்லை நான் எப்படி கேட்பேன் ராயிட் இன்றைக்கு அது இதுவும் பிள்ளை தானா இப்போ நீ நிப்பாட்டது பிள்ளை தான் உங்களுக்கு கஷ்டம் வேண்டாம் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் மலகூதி ஸமாவாதி வல் அர்த் நிப்பாட்டிக்கலாம் முன்னுக்கு நிப்பாட்டுறது நிறைய ஆரம்பிக்குது அல்லது وما خلق الله من شيء நிப்பாட்டுறதுக்கு எக்கச்சக்கமான இடங்கள் இருக்கு சரி இன்றைய பாடத்துல புதிய விஷயம் நான் உங்களுக்கு சொல்லித்தராத விஷயம் ஒன்று நான் பிழை ஊட்டிக்கிறேன் அதை நீங்க பிழைன்னு சொல்லிக்கிறீங்க என்று எந்த இடம் சொல்லி தந்தீங்க நான் சொல்லுங்க பாப்போம் இதுக்கு முன்னுக்கு கிளாஸ்ல படிச்ச இல்லை இன்றைக்கு தான் முதல்ல ஒரு விஷயத்த சொல்லி தந்து நான் அதை பிழைன்னு சொல்லிக்கிறேன் எங்க சொல்லுங்க பாப்போம் தெரியாது ஆ இல்லை நீங்கள் அப்படி ஒன்றும் சொல்லலை அப்படி ஒன்றும் செய்யல அப்போ எல்லா பேலையும் உங்களோட பிள்ளை தானே ஆ அடுத்த பாடத்துக்கு இந்த மாதிரி பிள்ளை நிறைய நிறைய பிள்ளை விடணும் நான் போன கிளாஸ் என்ன ஞாபகம் 3 பிள்ளைக்கு மேலே பிள்ளை விட்டா நான் கிளாஸ் எடுக்க மாட்டேன் ஏண்டா நீங்களாம் எல்லாம் தெரிஞ்சாக்கள் அதுக்கு நீங்க ஏன் பொறுப்பு பிள்ளையா ஓதுறதுக்கு கிளாஸுக்கு வரப்படாது இது ரைனா கிளாஸ்ல வந்தா ஒரு சரி 5 சார் பக்கம் சரி பேசாம ஓதணும் ஏற்கனவே விட்ட பிழைய போலன்னு திருப்பி செலவு வைக்கப்படாது நான் இது போன கிளாஸ்லயும் சொன்னேன் திருப்பி இன்றையும் ஞாபகப்படுத்துறேன் 3 பிள்ளைக்கு மேலே சொன்னால் இந்த பாடத்தை ஓத மாட்டேன் இதுக்கு போன கிளாஸ்ல ஓதின பாடம் தான் ஓதணும் அதான் ரூல்ஸ் இது பஸ் வழியில் அது அர்த்தம் நீங்க பிழை இல்லாம ஓதணும் ஒரு பக்கத்தை உங்களுக்கு 3 பிழை சான்ஸ் தரலாம் நாங்க அப்படி ஒரு பாடத்துக்கே 3 பிழை தரல ஒரு பக்கத்துக்குள்ள 3 பிழை டார்கெட் பண்ணி அதுக்குள்ளால நீங்களோட தவறுதலா தப்பு வேற பிழைகள் வேற விஷயம் ரெடி ஆகிறது போதாதான் ரெடி ஆகுறதுங்கிறது ஓதி பார்த்துட்டு வரதில்ல ரெக்கார்டை கேட்கணும் எப்படி ரெடி ஆகுறேன்னு பார்க்கணும் இந்த 2 பக்கமும் திருப்பி ரெடி ஆகணுமா விளங்கினா ராய் ஆமாம் சார் ஆ நான் அஜய் சொல்லுவோம் சார் அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் அஸ்ஸலாம் நான் அஜய் சொல்லுங்க சரி சார்